அல்லேலூயா. கர்த்தரையே ஏகமாய் துதியுங்கள். அவர் நடத்தும் செயல்களெல்லாம் பார்த்தோரை துதியுங்கள். வல்லமையாய் கிரியை செய்யும் வல்லோரை துதியுங்கள். எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவை துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா. தேவனை துதியுங்கள். தம்புரோடும் வீணையோடும் கர்த்தரை துதியுங்கள். இரத்தத்தினால் பாவங்களை போக்கின துதியுங்கள். எக்காலமும் கைத்தாளமும் முழங்கிட துதியுங்கள். எக்காலமும் மாறாதவர் இயேசுவை துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா. தேவனை துதியுங்கள். சூரியனே சந்திரனே தேவனை துதியுங்கள். ஒளியதனை எங்கள் உள்ளம் அழித்தோரை துதியுங்கள். அக்கினியே கல்மழையே படைத்தோரை துதியுங்கள். அக்கினியாய் கல்மனதை உடைப்போரை துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா. தேவனை துதியுங்கள். பிள்ளைகளே வாலிபரே தேவனை துதியுங்கள். வாழ்வதனை அவர் பணிக்கே கொடுத்துரை துதியுங்கள். பெரியவரே பிரபுக்களே தேவனை துதியுங்கள். செல்வங்களை இயேசுவுக்காய் செலுத்திய துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா. தேவனை துதியுங்கள். அல்லேலூயா அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்தரிக்கிறோம் 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 அப்பா. உம்மை துதிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. ஓ ஜீசஸ் ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 அப்பா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 அப்பா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் உம்மை நன்றியோடு ஸ்துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் உம்மை போற்றுகிறோம் உம்மை புகழுகிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் நல்லவர் வல்லவர் மகிமைக்கு ஆண்டவரே. கர்த்தாவே வானாதி வானம் கொள்ளாதவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஜீசஸ் அப்பா உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் துதிக்கிறோம். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா. நன்றி தகப்பனே. ஓ ஜீசஸ் ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு
உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் செய்வேனே ரட்சகனை, ஸ்தோத்திரம் செய்வேனே ரட்சகனை, ஸ்தோத்திரம் செய்வேனே ரட்சகனை, ஸ்தோத்திரம் செய்வேனே. பாத்திரமாயும் மாத்திரம் கருணை வைத்து, பாத்திரமாயும் மாத்திரம் கருணை வைத்து, பார்த்திபனை யுத கோத்திரனை என்றும் ஸ்தோத்திரம் செய்வேனே ரட்சகனை, ஸ்தோத்திரம் செய்வேனே ரட்சகனை, ஸ்தோத்திரம் செய்வேனே ரட்சகனை, ஸ்தோத்திரம் செய்வேனே. ஆமென். எங்களை ரட்சித்தீரே, பாவ குழியிலிருந்து தூக்கி எடுத்தவரே உமக்கு நன்றி அப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே. எத்தனையோ அக்கிரமங்களில் விழுந்து கொண்டிருந்த எங்களை தூக்கினீரே, உமக்கு நன்றி அப்பா. அன்னை மரீசுதனை புல் மீது அமிழ்ந்து கழுதவனை, புல் மீது அமிழ்ந்து கழுதவனை, புல் மீது அமிழ்ந்து கழுதவனை, முன்னனை மீதுற்ற சின்ன குமாரனை, முன்னனை மீதுற்ற சின்ன குமாரனை, முன்னோரை பாடி இன்னோரை செய்த ஸ்தோத்திரம் செய்வேனே ரட்சகனை, ஸ்தோத்திரம் செய்வேனே ரட்சகனை, ஸ்தோத்திரம் செய்வேனே ரட்சகனை, ஸ்தோத்திரம் செய்வேனே. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. துதிக்கிறோம் துதிக்கிறோம் அப்பா. துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா நன்றி ஆண்டவரே. எத்தனை சோதனையின் மத்தியிலும், எத்தனை வேதனையின் மத்தியிலும் எங்களை பாதுகாக்கிறவரே. ஹல்லேலூயா. எங்களோடு கூட இருக்கிறவரே, எங்களை வழி நடத்துகிறவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. தேசிகள் தேடும் குருவானை போற்றிடுவேனே, குருவானை போற்றிடுவேனே, குருவானை போற்றிடுவேனே. ஆமாம், போற்றுகிறோம், போற்றுகிறோம், புகழுகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீ பிரதான ஆசாரியர் ஆண்டவரே, நீர் பிரதான குரு ஆண்டவரே. கர்த்தாவே எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்துகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஓ ஜீசஸ், ஹல்லேலூயா. உமக்கு நன்றி அப்பா. கோடான கோடி நன்றி ஆண்டவரே, கோடான கோடி நன்றி ஐயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம் அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கந்தை பொழிந்தவனை, வானோர்கள் வந்தடி பணிந்தவனை, வானோர்கள் வந்தடி பணிந்தவனை, வானோர்கள் வந்தடி பணிந்தவனை. ஆமென். அல்லேலூயா. கர்த்தாவே, அந்த ஆசாரியர்கள் வந்து பணிந்து கொண்டார்கள். குழந்தையாக இந்த உலகத்திலே வந்து எங்களை மீட்டெடுத்தவரே அப்பா, எங்கள் பாவங்களுக்காக பரிசுத்தமானவர் இந்த பாவ குழியில இருக்கிறவர்களை தூக்கி எடுத்தவர்களுக்காக ஆண்டவரே பாவமாக தொங்கினீரே அப்பா, பாவமாக தொங்கினீரே. உமக்கு நன்றி ஐயா, உமக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, நம்ம துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்காக அடிக்கப்பட்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதி பலிகளையும் என் ஆண்டவரும் என் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பிதாவே உமக்கு ஏறெடுக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஓ ஜீசஸ், ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி எஸ்அப்பா, நன்றி நன்றி நன்றி. கடந்த நாட்களிலும் நம்ம இந்த ஆலயத்திற்கு போகும் விதம் என்று சொல்லி தொடர் போதனையாக பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த நாளிலும் ஆலயத்திற்கு பொருத்தனையோடு போக வேண்டும். நம் தேவனை சந்திக்க போகிறோம்.
ஆலயத்தில் தேவன் எழுந்தருளி இருக்கிறார். அவரை நாம் எப்படி சந்திக்க வேண்டும்? பொருத்தனையோடு சந்திக்க வேண்டும் என்ற தலைப்பிலே இந்த வாரம் நாம் தியானிக்க இருக்கிறோம். கர்த்தர் நம்மளோடு கூட இடைப்படுவாராக. கர்த்தர் நம்மளை வழி நடத்துவாராக. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் தகப்பனே, இந்த பொருத்தனையோடு வர வேண்டும் என்று சொல்லி தியானிக்க இருக்கிற இந்த தலைப்பிலே கர்த்தர் எங்களோடு கூட இடைப்படுவீராக. இந்த வசனங்கள் எங்களை புடமிடுவதாக. கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. எங்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த வேத வசனத்துல நாம் இந்த பொருத்தனை என்பதை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, முதலாவதாக 1 சாமுவேல் 11வது வசனத்தை நாம் தியானிக்கலாம். முதலாவதாக 1 சாமுவேல் 11வது வசனம். சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியானின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சர்வகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினான். இவ்வளவு அருமையான ஒரு காரியத்தை செய்தால் பாருங்க. நாம என்ன செய்யறோம் பார்த்தீங்கன்னு சொன்னா, ஆலயத்துக்கு செல்லும் பொழுது தேவனிடத்தில் ஏதாவது பெற்றுக்கொள்வோம், அதற்காக நாம் ஆலயத்திற்கு செல்லுகிறோம். நாம் ஆலயத்திற்கு சென்று நம்மளுடைய தேவைகளுக்காக நாம் செல்லுகிறோம். ஆனால் இதே போலதான் இந்த அன்னாலும் தன்னுடைய தேவைகளுக்காக அந்த ஆலயத்துக்கு சென்று ஜெபிக்க போறாங்க. ஆனா அன்னாளுடைய உள்ளம் எப்படிப்பட்ட உள்ளமா இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, தேவனுக்கு நான் என்ன கொடுக்க போகிறேன், தேவன் எனக்கு நிச்சயமாக கொடுப்பார், ஆனால் அந்த தேவனுக்கு நான் என்ன கொடுக்க போகிறேன் என்று தன் உள்ளத்திலே அவளுக்கு ஏற்பட்ட அந்த வாஞ்சை பார்த்தீங்கன்னு சொன்னா, நிச்சயமாக ஒரு வியக்கத்தக்க வாஞ்சையாக இருக்கிறது. கர்த்தருக்கு நாம் என்னத்தை கொடுப்போம் என்று சொல்லி அவள் வாஞ்சிக்கிறான். அவள் சொல்றா பாருங்க, அவளுக்கே குழந்தை இல்லை, அது நிமித்தம் அவளுக்கு வந்த வேதனை, அவளுக்கு வந்த துன்பம், அவளுக்கு வந்த பாடுகள் ஏராளம். அவளுடைய சக்களத்தை அவளை மனமுடைய செய்கிறாள், மன உடைய செய்கிறாள். ஆனால் இந்த இடத்திலே இவளுடைய இருதயத்திலே என்ன நடக்கிறது பாருங்க, கர்த்தருக்கு நாம் என்னத்தை கொடுப்போம். அதான் சொல்ற, ஆண்டவரே நீங்க எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அதை நான் உங்களுக்கே கொடுக்கிறேன். யாராவது சொல்ல முடியுமா? நம்மளே பிள்ளை இல்லாம இருக்கிறோம், நமக்கு ஒரு பிள்ளையை கொடுத்தா அந்த பிள்ளையை திருப்பி ஆண்டவருக்கு கொடுத்துரும் நம்ம சொல்லுவோமா? ஆனால் இவள் சொல்லுகிறாள், இவளுக்கு என்ன ஒரு மனதுக்குள்ளே ஒரு நம்பிக்கை இருக்கிறது, கர்த்தர் கொடுத்தார், அதை எடுத்தாலும் அவர் கொடுப்பார் என்று அவருக்கு தெரியும். அதுதான் ஆபிரகாமும் ஈசாக்கை பலியிட போகும் பொழுது தைரியமாக போய் பலியிடுகிறார். அந்த ஈசாக்க பலியிடுறது சாராளுக்கு தெரியாது. இந்த வயசுல நமக்கு ஒரு குழந்தையை கொடுத்திருக்கிறாரு, இந்த மனுஷன் கொண்டு போய் அவனை பலியிட போறானே இந்த மனுஷன் சொல்லி அவன் நிச்சயமாக சம்மதித்திருக்க மாட்டான். அது பிற்காலத்துல பிரச்சனையாக தான் இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது அதன் பிறகு சாராளோடு கூட சந்திக்கப்படவில்லை என்று அநேகர் சொல்லுகிறார்கள், வேத வல்லுநர்கள். அவ்வளவு பெரிய காரியத்தை ஆபிரகாம் துணிந்து செய்கிறார். எதற்காக? கர்த்தர் மேல் வைத்த அந்த வாஞ்சைக்காக, அன்புக்காக தைரியமாக அவர் கொண்டு போய் தன் மகனை பலியிட போகிறார். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னா, அன்னாள் ஒரு பொருத்தனை பண்ணி முதல் பிறக்கிற அந்த பிள்ளையை, ஆண் பிள்ளையை உமக்கே நான் கொடுப்பேன் என்று சொல்லி, அப்படி கொடுத்ததுனாலே கர்த்தர் கைவிட்டு விட்டாரா? இன்றைக்கு நீங்க சாமுவேல் என்ற அந்த பெயர்
உலகம் முழுவதிலும் இருக்கிறது. ராஜாக்களை ஏற்படுத்துகிறவராக, கிங் மேக்கராக கர்த்தர் அவரை எடுத்து பயன்படுத்தினார். பொருத்தனை செய்யும் பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே அதை நிறைவேற்றி முடிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாருங்க, இந்த நாளில் பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த வசனம் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் என்ன செய்யறான், என்ன தீர்மானிக்கிறான்? ஆலயத்திற்கு செல்ல வேண்டும். பாருங்க, 1 சாமுவேல் 9வது வசனத்திலிருந்து நான் 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல நான் வாசிக்கிறேன். சீலோவிலே அவர்கள் புசித்து குடித்த பின்பு அன்னாள் எழுந்திருந்தால் ஆசாரியனாகிய ஏலி கர்த்தருடைய ஆலயத்தின் வாசலிலே நிலையண்டையிலே ஒரு ஆசனத்திலே உட்கார்ந்திருந்தான். அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். ஆலயத்திற்கு எழுந்து போகிறார். இன்றைக்கு பிரியமானவர்களே, நம்மளுக்கும் அநேக பிரச்சனைகள் உண்டு. நம்மளை பிரச்சனைப்படுத்த வேண்டும் என்று சொல்லியே பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல சுற்றி திரிகிறான். யாரை விழுங்கலாமோ என்று கர்ஜிக்கிற சிங்கம் போல சுற்றி திரிகிறான். நம்மளுக்கு பிரச்சனைகள் தேடி வரும். யோபு பார்த்தீங்கன்னு சொன்னா உத்தமனும் சன்மார்க்கனுமாய் இருந்த அந்த யோபுவை சோதிப்பதற்காக பிசாச ஆண்டவரிடத்துல அனுமதி கேட்டுக்கொண்டு வருகிறார். ஆனால் அந்த யோபுக்கு தெரியாது ஆண்டவர் அனுமதி கொடுத்திருக்கிறார் என்று தெரியாது. உத்தமன், தன் பிள்ளைகளுக்காக எல்லாவற்றிற்காக தேவனை தேடி தேவனுக்கு நன்றி செலுத்தி தேவனுக்கு பலி செலுத்துகிற மனுஷன். ஆனால் பெரிய சோதனை வருகிறது. எப்படி வருகிறது? இந்த சோதனை சும்மா சாதாரணமா வராதுங்க. பிசாசானவன் எந்த குடும்பத்தை வஞ்சிக்கலாமோ, எந்த மனிதனை வஞ்சிக்கலாமோ, எந்த மனிதனுக்கு கோபத்தை உண்டு பண்ணலாமோ என்று சொல்லி இன்றைக்கும் வகை தேடி சுற்றி திரிகிறான். ஏசப்பா உயிரோடு கூட இன்றைக்கு இருக்கிறார். அவனுக்கும் குறித்த காலம் வரையிலும் அவன் இந்த உலகத்தில் செயல்பட்டு கொண்டே இருக்கிறான். இன்றைக்கு பாவத்தை தூண்டி விடுகிறான். எத்தனையோ பரிசுத்தவான்கள் எல்லாம் கீழே விழ வைக்கிறான். கடந்த நாட்களிலே யூடியூப்ல நாம் அதிகமாக பார்த்து கொண்டிருப்போம் ஒரு வாலிப ஊழியக்கார சகோதரனை பிசாசு எப்படி வஞ்சித்திருக்கிறான் என்று பாருங்க. அவன் பயங்கரமானவங்க. அவனால செய்யக்கூடாத காரியம் இந்த உலகத்துல ஒன்றுமே இல்லை. ஆனால் இயேசுவை உறுதியாய் பற்றி கொள்கிற மனதை உடையவனை அவன் நெருங்க முடியாது. அதனால்தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது வசனம், நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய சுத்த கிருபை. இன்னைக்கு எவனையும் விழத்தல்ல அவனால முடியும். பிரபலமான ஒரு சகோதரன், பாடலிலே அநேகரை கவர்ந்தவர். பாடலும் அர்த்தமுள்ள பாடல்கள் தான். அந்த பாடலிலே அவருடைய வாழ்க்கையை குறித்து சொல்லப்பட்ட மனுஷன், அந்த சகோதரன் இன்றைக்கு விழ தள்ளப்பட்டிருக்கிறார். அதற்கு காரணம் என்ன? பிசாசானவனுடைய கிரியைகள் தான். எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் வானத்திலே நட்சத்திரங்களை போல பிரகாசித்துக் கொண்டிருந்தவர்களும் விழத்தல்ல அவனால முடியும். ஒரு நிமிடத்திலே எல்லாவற்றையும் மாற்றி விடுவான். அதனால்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், அவன் இந்த உலகத்தின் அதிபதி என்று சொல்லுகிறார். இந்த உலக மனுஷர்கள் சொல்லலை, அவனை ஆண்டவரே சொல்றார். அவன் இந்த உலகத்தின் அதிபதி. ஆனால் அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. உங்க உள்ளத்துல ஆசைகள் வரும் என்று சொன்னால், உங்கள் உள்ளத்திலே ஆசைகள் அது உங்களை தூண்டும் என்று சொன்னால், அப்பொழுது அவன் ஈஸியாக கூட வந்து விடுவான். கவர்ச்சியை காட்டுவான், அழகை காட்டுவான், பணத்தை காட்டுவான், பளபளப்பான பொருட்களை காட்டுவான். இதெல்லாம் பார்த்து நாம் விழுந்து விடாதபடிக்கு நம்மளை பாதுகாக்கிறவர் அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் மாத்திரம் இல்லை என்று சொன்னால் நிச்சயமாக நம்மளால நிலைச்சு நிற்க முடியாதுங்க. ஒரு நிமிடத்திலே பாவத்திலே விழ தள்ளிவிட அவனால முடியும். இன்றைக்கு யூடியூப்ல பிரபலமான அந்த சகோதரன் அநேகருக்கு ஏச்சிக்கும் பேச்சுக்கும் ஆளாகிவிட்டார்.
துரிதமாக வந்த ஆசீர்வாதம் நிலைக்காது என்று சொல்லப்பட்டது போல அது எப்படி வர வேண்டுமோ அப்படி வர வேண்டும். அதற்கு துணை ஆண்டவராகிய இயேசுதான். இயேசு ஒரு பக்கம் அப்படி திரும்பிட்டாருன்னா அவ்வளவுதான், முடிஞ்சது கதை. அவர் நம்ம மேல் வைத்திருக்கிற அந்த பார்வை நம்மை விட்டு அப்படி கொஞ்ச நேரம் விளக்குனார்னா கூட பிசாசு நம்மளை விழுங்கிடுவாங்க. அதுல விழுந்து போனவர்கள் எத்தனையோ பேர், பணத்தில விழுந்தவர்கள் எத்தனையோ பேர், பெண்களிலே விழுந்தவர்கள் எத்தனையோ பேர். இதெல்லாம் நினைச்சு பார்த்தா பயமா இருக்கிறது. அதனாலதான் ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் யோசேப்புக்கு இருந்தது. யோசேப்பு தப்பித்து ஓடினார். ஒளிவ பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களை சோதனை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. சற்று சிந்தித்து பாருங்கள். இந்த நாளிலும் இது தேவையில்லாத ஒரு டாபிக்காக இருந்தாலும் இது நாம் இந்த நாளிலே தியானிக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம். இப்படி எந்த அளவுக்கு ஆண்டவரோடு கூட இருந்தவர்களாக இருந்தாலும் யோபு அப்படி இருந்தார். தேவனோடு கூட சஞ்சரித்துக் கொண்டிருந்த மனுஷனையே பிசாசு விழ தள்ளுகிறான் என்று சொன்னால் ஒரு நொடி பொழுது நம்மளை தள்ளி விடுவான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த அன்னாள் தனக்கு கிடைத்த அந்த ஒரே பிள்ளையை தேவனுக்கு என்ன செய்யறான்? பொருத்தனை பண்ணி அதற்காக பலி செலுத்தி அந்த பிள்ளையை கொண்டு போய் தேவ சந்நிதியிலே விடுகிறார். முதலாவதாக நாம் பார்க்கிறது என்ன? பொருத்தனை பண்ண வேண்டும். பொருத்தனை பண்ணி தேவனிடத்திலே நாம் ஜெபிக்கும் பொழுது தேவன் நிச்சயமாகவே நம்மை ஆசீர்வதிக்கிறவராயிருப்பார். இரண்டாவது பார்த்தீங்கன்னு சொன்னா, பொருத்தனையை எப்படி செலுத்த வேண்டும், அதற்கு ஒரு வாஞ்சை இருக்க வேண்டும். ஆண்டவர் குழந்தையை கொடுத்து விட்டார், அந்த குழந்தையை கொண்டு போய் ஆலயத்திலே பொருத்தனை செலுத்த வேண்டும். அதை செய்கிறாங்க. பாருங்க, இதே அதிகாரத்துல 24வது வசனத்தை பார்ப்போம். ஹல்லேலூயா. பாருங்க, நான் வாசிக்கிறேன். 1 சாமுவேல் 1வது அதிகாரம் 24வது வசனம். அவள் அவனை பால் மறக்க பண்ணின பின்பு 3 காளைகளையும் ஒரு மரக்கால் மாவையும் ஒரு துருத்தி திராட்சை ரசத்தையும் எடுத்துக்கொண்டு அவனையும் கூட்டிக் கொண்டு சீலோவில இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்திற்கு போனாள். பிள்ளை இன்னும் குழந்தையா இருந்தது. அவள் ஒரு காளையை பலியிட்டு பிள்ளையை ஏலியின் இடத்திலே கொண்டு வந்து விட்டார்கள். அப்பொழுது அவள், என் ஆண்டவனே, இங்கே உன் மண்டையிலே நின்று கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணின ஸ்திரீ நான் தான் என்று என் ஆண்டவனாகிய உம்முடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன். நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டான். ஆகையால் அவன் கர்த்தருக்கென்று கேட்கப்பட்டபடியினால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் அவனை கர்த்தருக்கே ஒப்பு கொடுக்கிறேன் என்றார். அவள் அங்கே கர்த்தரை பணிந்து கொண்டான். அல்லேலூயா. பாருங்க, பொருத்தனை சரியாக செய்கிறாங்க, பலியிடுறாங்க, ஆசாரியனிடத்துல கொண்டு போய் தன் பிள்ளையை ஆலயத்தில் விடுறாங்க. இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் மாத்திரம் அல்ல, அநேக மக்கள் ஆலயத்துக்கு முன்பாக வந்து ஆண்டவரிடத்தில் மன்றாடுகிறார்கள். ஆலயத்துக்குள்ளே வந்து கூட ஜெபிக்கிறார்கள். ஆண்டவரே, எனக்கு பிள்ளைக்கு வேலை கிடைக்க வேண்டும். ஆண்டவரே, என் பிள்ளைக்கு திருமணமாக வேண்டும். ஆண்டவரே, என் பிள்ளைக்கு குழந்தை பிறக்க வேண்டும். ஆண்டவரே, என் பிள்ளை ஒரு வீடு கட்ட வேண்டும். ஆண்டவரே, என் பிள்ளை இதை செய்ய வேண்டும், அதை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் வந்து மன்றாடுகிறார்கள். ஆனால் ஆண்டவருக்கு நான் என்ன செய்வேன் என்று சொல்லி ஒருவரும் நினைத்துக் கொண்டு ஆலயத்துக்குள்ளே வருவதில்லை. இங்கே அன்னாள் பொருத்தனையோடு கூட ஆலயத்திற்குள்ளே வந்தாங்க, அதை பெற்றுக்கொண்டாங்க, அதை திரும்பி ஆண்டவருக்கே செலுத்துறாங்க. அல்லேலூயா. ஆனால் அதன் பிறகு எத்தனையோ குழந்தைகள் பிறந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய அந்த மலடி என்ற அந்த வார்த்தை நீக்கப்பட்டது. அநேகருக்கு அந்த மகள் ஆசீர்வதிக்கப்பட்ட மகளாய் மாறினார்கள். அவருடைய பிள்ளை அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றப்பட்டார். அந்த பிள்ளை அநேக ராஜாக்களை ஏற்படுத்தினார். அல்லேலூயா. இந்த நாளிலும்
அந்த சாமுவேல் என்ற அந்த பிள்ளையாண்டான் குழந்தை பருவத்திலே ஆண்டவராலே கவனிக்கப்பட்டு அந்த பிள்ளையாக இருந்தார். சிறு வயதிலே தேவன் அந்த பிள்ளையோடு கூட பேசினார். அல்லேலூயா. பாருங்க எவ்வளவு அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பொருத்தனை என்பது தேவனை விரும்பினார். இரண்டாவதாக பார்த்தீங்கன்னு சொன்னா விசேஷமான பொருத்தனை. இது விசேஷமான பொருத்தனை என்று ஏன் சொல்லப்படுகிறது? இது தேவனே இந்த பொருத்தனை விரும்பி இருக்கிறார். பாருங்க எவ்வளவு பெரிய காரியம் இது. தேவனே ஒரு பொருத்தனை விரும்புகிறார் என்று சொல்லும் பொழுது அவர் விருப்பத்தை நிறைவேற்றுகிறவர்களாய் நாம் இருக்கிறோமா என்பதை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். பாருங்க இந்த இரண்டாவது அதிகாரம், இந்த என்னாகமத்துல பாருங்க, அல்லேலூயா. பாருங்க என்னாகமத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா 6வது வசனம், 3வது வசனம், 15வது அதிகாரத்துல முதல் வசனத்துல நான் கொஞ்சம் வாசிக்கிறேன், கவனிங்க. கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் குடியிருக்கும்படி நான் உங்களுக்கு கொடுக்கும் தேசத்திலே நீங்கள் போய் சேர்ந்த பின்பு, எங்க அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வருகிறார். அப்படி எந்த சூழ்நிலையிலே இவர்கள் இருந்தார்கள்? அடிமைத்தனமாக இருந்தார்கள். இன்றைக்கும் பிரியமானவர்களே, நாம் பாவத்திலே அடிமைகளாக இருந்தோம். சமீபத்திலே ஒரு குடிகார சகோதரனை நேற்றைய தினத்திலே நான் சந்தித்தேன். அவர் என் பக்கத்திலே தான் அந்த பரிமாறி கொண்டிருந்தார். அவர் அந்த பிரியாணியை பரிமாறும் பொழுது கை ஆடிக்கொண்டே இருந்தது. அப்போ நான் அவரை பார்த்து கேட்டேன், தம்பி நீங்க குடிப்பீங்களான்னு கேட்டேன். ஆமா சார் நான் குடிப்பேன்னா. அப்ப நான் அவனிடத்துல சொன்ன வார்த்தை, தம்பி இந்த குடியை மறக்கிறதுக்காக ஒரு சகோதரன் எவ்வளவோ முயற்சி பண்ணி முடியாம சூழ்நிலையில ஒரு பாஸ்டர் மூலியமாக அந்த குடிகாரன் மனம் திரும்பினாப்பா. உன்னுடைய சரீரம் எவ்வளவு விலை உயர்ந்தது தெரியுமா? உள் உறுப்புகள் எவ்வளவு விலை உயர்ந்தது உனக்கு தெரியுமா? எவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை நீ இழக்கிறிய தம்பி. அவர் சொன்ன வார்த்தை, ஏசப்பா, அந்த ஏற்கனவே மனம் திரும்பின அந்த குடிகாரர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா தம்பி? ஏசப்பா என்னை எப்படியாவது இந்த குடியை மறக்க செய்தால் என்று சொல்லி நான் தீர்மானித்திருந்தேன். அந்த சூழ்நிலையிலே ஒரு பாஸ்டர் என்னை சந்தித்து அந்த குடியை போதையிலே என்னை கை வைத்து ஜெபம் பண்ணினார். எனக்குள்ளே இருந்த அந்த கருப்பு உருவம் என்னை விட்டு விலகி போனது. நான் இன்றைக்கு ஆசீர்வாதமாய் சுகத்தோடு பலத்தோடு இந்த ஆண்டவருடைய காரியங்களில் பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி அந்த குடிகாரன் சொன்னார்ப்பான்னு சொல்லி சாட்சி சொன்னேன் அந்த குடிகாரன்கிட்ட. அவன் மனம் கசந்தான். மனம் கசந்து அந்த நேரத்தில் நான் சொல்வதை கேட்டு மனம் உடைக்கப்பட்டது. நிச்சயமாக அவன் திரும்ப சந்தித்தேன் என்று சொன்னால் அவன் ஒரு நல்ல கிறிஸ்தவனாக மாறியிருப்பான் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். பிரியமானவர்களே, இந்த இடத்துல அடிமைத்தன வீடு என்பது இது போலதான் அவங்களும் எகிப்தில் இருந்தாங்க. இன்றைக்கும் அடிமையாய் இருந்த பாவத்தில் இருந்து நம்மளை மீட்டெடுத்த அந்த ஆண்டவருக்கு நம்ம என்னத்தை செய்கிறோம்? அண்ணாலை போல தேவன் விரும்பின காரியத்தை நாம் செய்கிறோமா என்று சொல்லி சற்று இந்த வசனத்தை நாம் சிந்தித்து பார்ப்போம். பாருங்க என்ன சொல்றாரு பாருங்க. நீ போய் சேர்ந்த பின்பு விசேஷித்த, என்ன சொல்றாரு? விசேஷித்த பொருத்தனையாவது உற்சாக பலியாவது உங்கள் பண்டிகைகளில் செலுத்தும் பலியாவது கர்த்தருக்கு மாடுகளிலாகிலும் ஆடுகளிலாகிலும் சர்வாங்க தகன பலியாவது மற்றும் யாதொரு பலியாவது கர்த்தருக்கு சுகந்த வாசனையாக தகன பலியாய் பலியிடும் போது, பாருங்க இதை என்ன சொல்றாரு? அதுக்கு அர்த்தம் வசனம் பார்த்தீங்கன்னா, தன் படைப்பை கர்த்தருக்கு செலுத்துகிறவன் சர்வாங்க தகன பலிக்காகிலும் மற்ற பலிகளுக்காக ஒரு ஆட்டுக்குட்டியுடனே ஒரு மரக்காயின் 10ல் ஒரு பங்கு கால்படி எண்ணெயிலே, இது சொல்லப்பட்டிருக்கிறது அந்த பலி செலுத்துகிற காரியங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் தேவன் விரும்புகிறது என்ன? விசேஷித்த பொருத்தனை. அப்ப அந்த விசேஷித்த பொருத்தனை என்பது தேவன் பிரியப்படுகிறார். நான் அடிமைத்தனத்திலிருந்து கொண்டு வந்தேன் உங்களே,
இப்ப நீங்க சுகமாய் போய் தங்குக்கு போற இடத்திலே அந்த பொருத்தனை நீங்கள் நிறைவேற்றுவதற்கு பலி செலுத்துங்கள். அல்லேலூயா. சற்று சிந்தித்து பாருங்க. தேவன் விரும்புகிறார். ஆனால் அன்னாள் தேவன் விருப்பத்தை நிறைவேற்றுகிற மகளாய் இருந்தார். இன்றைக்கு நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அந்த அன்னாள் என்ன சொன்னாங்க? நீங்க எனக்கு ஒரு ஆண் பிள்ளை கொடுத்தால் அதை உங்களுக்கே கொடுப்பேன் என்று சொல்லி தீர்மானம் பண்ணாங்க. இந்த இடத்துல தேவன் சொல்றார், விசேஷித்த பொருத்தனை. அல்லேலூயா. இரண்டாவதாக நம்ம பார்த்தது விசேஷமான பொருத்தனை என்று சொல்லி நீங்க பார்க்கும் பொழுது இது எந்த விசேஷமான பொருத்தனை? இந்த இடத்துல 2 கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கிறது. மார்க்கு 12வது அதிகாரம் 30வது வசனம் 33வது வசனத்தை நாம் தியானம் பண்ணணும். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, முதலாவது என்ன பார்த்தோம்? பொருத்தனை பார்த்தோம். இரண்டாவது, அந்த பொருத்தனை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? தேவனால் சொல்லப்பட்ட விசேஷித்த பொருத்தனையாக இருக்கிறது. மூன்றாவதாக, அந்த விசேஷித்த பொருத்தனை எது என்று பார்த்தீங்கன்னு சொன்னா, ஆண்டவராகிய இயேசு கொடுத்து கட்டளை. பாருங்க எவ்வளவு அழகாக இருக்கிறது. என்ன சொல்றாரு பாருங்க, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு பலத்தோடும், உன் முழு அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, ஆண்டவர் இடத்துல நாம எப்படி பொருத்தனை செய்ய வேண்டும்? ஆண்டவரே, என்னுடைய இருதயத்தை உமக்கு கொடுக்கிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, உங்களுடைய இருதயத்தை நீங்கள் அவருக்கு கொடுக்கும் பொழுது, அப்படி சொல்லி நீங்கள் அவரிடத்தில் ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவரே என்னுடைய இருதயத்தை உமக்கு கொடுக்கிறேன்பான்னு சொல்லி நீங்க பொருத்தனை பண்ணி அப்படி உங்களுடைய இருதயத்தை ஆண்டவருக்கு கொடுப்பீர்கள் என்று சொன்னால், கர்த்தரும் நம்மை வழி நடத்துகிறவராயிருப்பார். அன்னாளுக்கு குழந்தையை கொடுத்தார், ஆனால் இங்கே நித்திய ஜீவனை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று சொல்லுகிறார். அப்போ நம்முடைய இருதயத்தையும், நம்முடைய பலத்தையும், நம்முடைய ஆத்மாவையும் அவருக்கு கொடுக்கும் பொழுது கர்த்தர் அதை ஆசீர்வதித்து நம்மை அநேகருக்கு ஆசீர்வாதமாக எடுத்து பயன்படுத்துவார். அல்லேலூயா. அதை தான் இந்த இடத்துல அழகாக சொல்ல, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், ஃபுல் ஹார்ட், அந்த முழு இருதயத்தை தேவனுக்கு பொருத்தனையாக நீங்கள் கொடுக்கும் பொழுது அந்த இருதயத்துக்குள்ளே தேவன் வந்து வாசம் செய்கிறார். கர்த்தர் நம்மளை நடத்துகிறார். உன் வழிகளை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். முதலாவதாக நம்முடைய இருதயத்தை தேவனுக்கு கொடுக்க வேண்டும். அதை தான் ஆண்டவர் கேட்கிறார், உன் இருதயத்தை எனக்கு தா. பணம் காசு எதுவும் கேட்கல. ஏன்னா வானம் அவரது சிங்காசனம், பூமி அவரது பாதபடி. நீங்க என்னத்தை அவருக்கு செலுத்த முடியும்? ஆனா ஒன்றை மாத்திரம் செலுத்த முடியும், உங்களுடைய இருதயத்தை அவருக்கு கொடுப்பீர்கள் என்று சொன்னால், அவர் உள்ளே வந்து வாசம் பண்ணினார் என்று சொன்னால் எல்லா சூழ்நிலையிலும் நம்மை நடத்துகிறவராயிருப்பார். ஆண்டவருக்கும் கோபம் வந்தது. ஆலயத்திலே புறா வைக்கிறவர்கள், இந்த காணிக்கை பொருட்களை விற்கிறவர்களை பார்த்து ஆண்டவர் கள்ளர் கூகைகளாக மாற்றுகிறீர்களே என்று சொல்லி கோபப்பட்டார். ஆலயத்தை அவர் நேசிக்கிறார். ஆலயத்தை நேசிக்காதவர் அல்ல. ஆனாலும் ஆண்டவர் சொல்வது சரீரமே தேவனுடைய ஆலயம் என்று சொல்லுகிறார். அப்போ ஒரு கட்டடத்திலே கட்டப்பட்ட ஆலயத்தை தேவன் இப்படி நேசிக்கிறார் என்று சொன்னால், நம் சரீரத்தை அவர் எவ்வளவு நேசிக்கிறவராய் இருப்பார்? சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் மனிதர்கள் தான், கடவுள் அல்ல. ஆனாலும் நம்மை அவருக்கு கொடுக்கும் பொழுது
அவர் நம்மை நடத்துகிறவராயிருப்பார். சூழ்நிலைகளின் மத்தியிலும், வேதனையின் மத்தியிலும், போராட்டத்தின் மத்தியிலும் நாம் என்ன செய்வது என்று சொல்லி அங்கலாய்க்கும் சூழ்நிலையிலும் நம்மை நடத்துகிறவராயிருப்பார். நாம் வியாதி படுக்கையிலே இருக்கும் பொழுது அந்த சூழ்நிலையிலே நீங்கள் தேவனிடத்தை நோக்கி பார்க்கும் பொழுது, தேவனிடத்திலே நம்முடைய இருதயத்தை கொடுக்கும் பொழுது தேவன் நம்மை சரியாக நடத்துகிறவராயிருப்பார். அல்லேலூயா. சற்று சிந்தித்து பார்ப்போம் பிரியமானவர்களே. இந்த நாளிலும் தேவன் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை நடத்துவார். அதனால்தான் இந்த பிரதான கட்டளை அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் தேவனிடத்தில் அன்பு கூறும் பொழுது சகலமும் நன்மைக்கு அவர் நடத்துகிறவராக இருக்கிறார். அதனால்தான் இந்த 2 கட்டளை ராஜரீக கட்டளையாக கொடுத்திருக்கிறார். அந்த இருதயத்தை சொல்லியிருக்கிறார். பாருங்க, ஒண்ணு என்ன பாருங்க, இருதயத்தை சொல்லியிருக்கிறார், உன் முழு ஆத்மாவை சொல்லியிருக்கிறார், முழு பலத்தை சொல்லியிருக்கிறார், முழு மனதோடு முழு மனதையும் சொல்லியிருக்கிறார். இதையெல்லாம் நாம் தேவனுக்கு கொடுக்கும் பொழுது, இதையெல்லாம் பொருத்தனையாய் தேவனுக்கு கொடுக்கும் பொழுது அவர் நம்மை நடத்துவது ஆசீர்வாதமாயிருக்கும். அன்னாள் அதை உணர்ந்து கொண்டார். தன்னுடைய பிள்ளையை கொடுத்த அன்னாளுக்கு ஆண்டவர் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்தார். தன்னுடைய ஒரே பேரான குமாரனை பலியிட கொடுக்கும் பொழுது ஆபிரகாமை இந்த உலகத்தின் விசுவாசத்தின் தகப்பனாக மாற்றினார். இன்றைக்கு நாமும் பிள்ளைகளை வைத்திருக்கிறோம். அந்த பிள்ளை எதற்காக வளர்க்கிறோம் என்று சொல்லி சற்று சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால், கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் பொழுது, பிள்ளையை கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் பொழுது, கர்த்தருக்கு முதலிடத்தை கொடுத்து அந்த பிள்ளைக்கு சொல்லி தரும் பொழுது கர்த்தர் அந்த பிள்ளையை ஆசீர்வதிக்கிறவராயிருப்பார். ஒருவேளை பிசாசானவன் தன்னுடைய பிள்ளைகளை வஞ்சிக்கலாம். அவன் வஞ்சகன். எப்படியெல்லாம் பிள்ளைகளை வஞ்சிக்க வேண்டும் என்று சொல்லி சுற்றித் திரிகிறவன். ஆனாலும் கர்த்தர் நிச்சயமாக நம் பிள்ளைகளை கைவிட மாட்டார். கர்த்தர் ஒருபோதும் யாரையும் கைவிடுகிற தேவன் அல்ல. எத்தனையோ குடும்பங்களை கர்த்தர் இன்றைக்கு வழிநடத்தி வருகிறார். அதற்கு என்னை போன்றவர்கள் அநேக சாட்சி. எவ்வளவு நல்ல தேவனை நாம் ஆராதிக்கிறோம், எவ்வளவு அன்புள்ள தேவனை நாம் ஆராதிக்கிறோம், எவ்வளவு மகிமை நிறைந்த தேவனை நாம் ஆராதிக்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு மிக முக்கியமானது நம்மளை நடத்துகிறவர் யார் என்பதை அறிந்து கொண்டு அவரிடத்திலே நம்முடைய இருதயத்தை பொருத்தனையாக அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய இருதயத்தை கொடுப்போம் என்று சொன்னார். இப்படி நாம் ஆலயத்திற்கு சென்று ஆலயத்திற்கு செல்ல வேண்டிய விதம் என்று சொல்லி பார்த்து கொண்டு வருகிறோம். நம் ஆலயத்திற்குள்ளே செல்லும் பொழுது முழு மனதோடு முழு இருதயத்தோடு பலத்தோடு தேவனிடத்தில் நாம் அன்பு கூறும் பொழுது தேவன் ஆலயத்தில் இருந்து நம்மை ஆசீர்வதிப்பார். நாம் எங்கிருந்தாலும் ஆசீர்வதிப்பார். ஆனால் விசேஷமாக ஆலயத்திற்கு செல்லும் பொழுது தேவன் அதை அங்கீகரிக்கிறவராய் இருக்கிறார். நம்ம ஆலயத்திற்கு சென்று ஏனோதான் என்று இல்லாமல் முழு இருதயத்தோடு நம்மை அவருக்கு கொடுக்கும் பொழுது அவர் நம்மை வழி நடத்துகிறவராயிருப்பார். 33வது வசனத்தை வாசிப்போம். மார்க்கு 12:33. பாருங்க, இந்த இடத்துல என்ன அழகாக சொல்றாரு பாருங்க. முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறதும் தன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவதுமே சர்வாங்க தகனம் முதலிய பலிகளை பார்க்கிலும் முக்கியமாய் இருக்கிறது என்றார். பாருங்க, இந்த இடத்துல சொல்றத பாத்தீங்கன்னு சொன்னா இந்த வசனங்கள் என்ன அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. எல்லா பலிகளை காட்டிலும் மிக முக்கியமான பலி. எல்லோரிடத்திலும் நாம் சில நேரத்தில் நம் மனிதர்கள் தான் கோபப்பட்டாலும் என்ன செய்யக்கூடாது, பாவம் செய்யக்கூடாது என்று சொல்லுவாங்க. சமீபத்தில் எனக்கு கூட அப்படி ஒரு கோபம் வந்தது. ஆனாலும் அந்த கோபம் நீடித்திருப்பது இல்லை. ஏன்?
இருதயத்துக்குள்ளே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருப்பார் என்று சொன்னால் அந்த வருகிற அந்த கசப்பு கொஞ்ச நேரத்திலே நீங்கி போய்விடும். உள்ளத்திலே யாரை குறித்தும் கசப்பு இருக்காது. ஏன்? அந்த இருதயத்தை ஆண்டவருக்கு கொடுக்கும் பொழுது அதுக்கு கொஞ்ச நேரம் கூட அந்த கசப்பு உள்ளுக்குள்ளே நிற்க முடியாது. ஏனென்று சொன்னால் அந்த அன்புள்ள ஆண்டவர் உள்ளே இருக்கும் பொழுது கசப்பு, வைராக்கியம் போன்ற காரியங்களின் மூலமாக பிசாசு நம்மளை வஞ்சிப்பதற்கு ஆண்டவர் இடம் கொடுக்கவே மாட்டார். கோபப்பட்டாலும் பாவம் செய்யக்கூடாது. அல்லேலூயா! எவ்வளவு ஒரு அருமையான ஒரு வாழ்க்கையை நம்மளை வாழ வைக்கிறார் பாருங்க. நம்ம குடும்பத்திலே கூட சில நேரத்திலே பல பிரச்சனைகள் வருகிறது. பிரச்சனை இல்லாத குடும்பம், சத்தம் இல்லாத குடும்பம், ஏதோ சம்திங் ராங் என்று சொல்லுவாங்க. குடும்பத்துல சலசலப்பு இருக்கதான் செய்யணும். அப்பதான் ஒருவருக்கு ஒருவர் புரிந்து கொள்ள முடியும். ஒரு இடத்துல ஒரு அன்பு இருக்கிறது என்று அர்த்தம். அமைதியா இருக்கிறதுன்றது பாத்தீங்கன்னு சொன்னா அங்கே எங்கேயோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். நீதிமானின் கூடாரத்துல என்ன உண்டு? கம்பீர சத்தம் உண்டு. நீதிமானின் கூடாரத்துல என்ன இருக்குமா? கம்பீர சத்தம் இருக்குமா. ஆகையினாலே எல்லாவற்றிற்கும் ஆண்டவர் நாம் அவரிடத்திலே அன்பு கூறும் பொழுது, அவரிடத்திலே நம்முடைய இருதயத்தை கொடுக்கும் பொழுது, அவரிடத்திலே நம்முடைய வாழ்க்கையை கொடுக்கும் பொழுது அவர் சரியாக நடத்துகிறவராயிருப்பார். என்ன வந்தாலும் சரி அதை சமாளிக்கக்கூடிய கிருபையை ஆண்டவர் கொடுப்பார். பிரச்சனை வரும் பொழுதும், போராட்டங்கள் வரும் பொழுதும், வியாதிகள் வரும் பொழுது எல்லாம் வருங்க, வராம எல்லாம் இருக்காது. இது உலகத்துல வாழ்றோம். உலகத்திலே உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உபத்திரவம் உண்டு. உபத்திரவம் இல்லாம இந்த உலகத்துல இல்லைன்னு ஆண்டவர் சொல்லல. அவர் சொல்றாரு, பச்சை மரத்துக்கு இந்த பாடுன்னா பட்ட மரத்துக்கு என்ன பாடுன்னு சொல்றாரு ஆண்டவர். அப்போ நிச்சயமாகவே பாடுகள் உண்டு, பிரச்சனைகள் உண்டு. அதனாலதான் இந்த பரமண்டல ஜபத்துல என்ன ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிறார்? சோதனைக்கு விழுவிடாதபடிக்கு என்னை ரட்சித்துக் கொள்ளும். அப்ப சோதனைக்காரன் இருக்கிறான், சோதனை வரும் என்பதை குறித்துதான் ஆண்டவர் அந்த பிரேயர்ல சொல்லி கொடுக்கிறார், அந்த ஜபத்துல சொல்லி கொடுக்கிறார். அப்போ போராட்டங்கள் வரும் பொழுது, பிரச்சனைகள் வரும் பொழுது அதை மேற்கொள்வதற்கு நமக்கு ஆண்டவர் கிருபை கொடுக்கிறார். ஆகையினாலதான் நம்மளுடைய வழிகளை அவருக்கு ஒப்புவிக்க வேண்டும். அப்பொழுது அவர் காரியத்தை என்ன பண்றாரு? வாய்க்க பண்ணுகிறார். சூழ்நிலைகள் எல்லாம் எதிர்பார்க்கும். கடந்த நாட்களிலே கூட விசேஷித்த கூட்டங்கள் வைத்திருந்தோம். அந்த கூட்டங்களிலே ஆனா இயற்கை சூழ்நிலையை குறித்து வானிலை ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள், அந்த 13ஆம் தேதி 14ஆம் தேதி பயங்கர மழை இருக்கும் என்று சொல்லி கவர்மெண்ட் எல்லாம் அலர்ட் ஆகுறாங்க. ஆனால் கர்த்தர் ஒன்றுமில்லாமல் மாற்றிவிட்டார். ஏன் என்று சொன்னால் அந்த 13, 14வது தேதியிலே நாங்கள் அந்த டைமண்ட் ஜூபிலி என்ற விழாவை நடத்தி கொண்டிருந்தோம். கர்த்தர் பாருங்க. அதனால்தான் இன்னைக்கு பிரியமானவர்களே, எனக்கு தெரிஞ்ச வரையில ஒரு காரியத்தை நான் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். டாக்டர்கள் சொல்வதெல்லாம் வேறு விதமாக இருக்கும். அவ்வளவுதான், கொண்டு போயிருங்கன்னு சொல்லுவாங்க, முடிஞ்சிருச்சுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இதற்கு மேலான ஒரு வல்லமை, இதற்கு மேலான ஒரு சக்தி அவரிடத்தில் இருக்கிறது. காற்றையும் மழையையும் அதட்டினவர், அவரால் எல்லாம் கூடும். பிரியமானவர்களே, இன்றைக்கு வியாதியோடு இருக்கிறவர்கள், பலவீனத்தோடு இருக்கிறவர்கள், பரம வைத்தியருங்க அவரு, பரம வைத்தியர். அவரால் எல்லாம் கூடும். இன்றைக்கு நான் உங்களுக்கு முன்பாக நிற்கிறேன் என்று சொன்னால் அந்த பரம வைத்தியர் என்னை குணப்படுத்தினால்தான், அந்த பரம வைத்தியர் என்னை தூக்கி எடுத்ததுனால்தான். இதுவரையில டாக்டர் கிட்ட போவதற்கு விரும்ப மாட்டேன். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு ஒரே ஒரு நம்பிக்கை என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் அனுமதித்தால்தான் எதுவும் நடக்கும். அதனால டாக்டர் கிட்ட போகக்கூடாது, மருந்து எடுக்கக்கூடாதுன்னு நான் சொல்லலை. அதுவும் ஒரு ஞானம் தான். பிரச்சனைகள் வரும்பொழுது அதை தீர்வு செய்ய வேண்டியது நம்முடைய கடமை. இதை தாண்டி
அப்படியும் விசுவாசத்தில் இருக்கிறவர்கள் இருக்கிறார்கள், அதையும் நம்ம குறை சொல்ல முடியாது. விசுவாசத்தை காத்து கொண்டேன் என்று சொல்லி சில பேர் சொல்ல முடியும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொல்ல முடியும். அப்படி பார்த்தா அன்றைக்கு இருந்த குஷ்டரோகிகளை அநேக வைத்தியர்கள் இருந்தார்கள், சுகப்படுத்தி இருக்கலாமே. அநேக குருடர்கள் இருந்தார்கள், சுகப்படுத்தி இருக்கலாமே. அநேக முடவர்கள் இருந்தார்கள், சுகப்படுத்தி இருக்கலாமே. அநேக வியாதி உள்ளவர்கள் இருந்தார்கள், ஏன் டாக்டர்ஸ் சொல்ல முடியல? இதற்கு மேலான ஒரு வல்லமை, இந்த உலகத்திற்கு மேலான ஒரு வல்லமை இருக்கிறது பிரியமானவர்களே. அந்த வல்லமை தான் அந்த பரம வைத்தியரிடத்தில் இருந்து வருகிற வல்லமை. அல்லேலூயா. சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த இடத்துல அதுதான் 33வது வசனத்துல அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. மார்க் 12:33. எல்லா பலிகளை காட்டிலும் இந்த அன்பு கூறுகிறது சர்வாங்க தகனம் முதலிய பலிகளை பார்க்கிலும் முக்கியமாய் இருக்கிறது என்றார். எதற்காக? ஒருவரை ஒருவர் அன்பு செலுத்த வேண்டும். உன்னையே நீ நேசிப்பது போல பிறனை நேசிக்க வேண்டும். நீ ஒண்ணுமே செய்ய தேவையில்லைங்க, அவங்க நல்லா இருக்கணும்னு மனசுல நினைச்சா போதும். அதுதான் நீ நல்லா இருக்கணும்னு தானே நீ உன் மனசுல நினைப்ப, நான் நல்லா இருக்கணும்னு தானே நினைப்பேன். அதே போல உன் மனசுல அவங்கள நம்ம நல்லா இருக்கணும், அவங்களும் ஆசீர்வாதமா இருக்கணும். நம்ம ஆசீர்வாதமா இருக்கணும்னு நினைக்கிறது மாத்திரம் இல்ல, தன்னோடு கூட இருக்கிறவர்களும் ஆசீர்வாதமா இருக்க வேண்டும். இந்த பலிகளுக்கு நிகரானது ஒன்றும் இல்லைன்ற பயங்கரமான பலி இது. நம்ம போய் ஆண்டவரை பிரியப்படுத்துறேன்னு சொல்லிட்டு இல்ல ஆடு மாடு கோழி கீழிலாம் அந்த காலத்துல செய்வாங்க, பலியிடுவாங்க. அதல்ல, எப்ப பார்த்தாலும் சோத்திரம் 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 சொல்லுவாங்க. அதை கூட ஆண்டவர்கள் விரும்பல. உன்னை நீ நேசிக்கிறது போல. அப்படி எண்ணம் வந்தாதாங்க தேசத்துக்காக ஜெபிக்க முடியும். அப்படி ஒரு எண்ணம் வந்தாதான் நம்ம இருக்கிற இடத்திற்காக ஜெபிக்க முடியும். அப்படி ஒரு எண்ணம் வந்தாதான் மற்றவர்களுக்காக நம்ம ஜெபிக்க முடியும். அதை தான் ஆண்டவர் சொல்றார். முழு உள்ளத்தோடும் முழு ஆன்மாவோடும் நீ அன்பு கூறுவாயாக. அப்படி அன்பு கூறும் பொழுதுதான் பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா நம்ம மனசார ஜெபிப்போம். பிறருக்கு துன்பம் வருகிறதுன்னு சொன்னா மனசார ஜெபிப்போம். அந்த எண்ணம் வரணும். அதுதான் ஆண்டவர் விரும்புகிற எண்ணம். அதுதான் உன் இருதயத்தை எனக்கு தா என்று சொல்லி ஆண்டவர் கேட்கிறார். அல்லேலூயா. சற்று சிந்தித்து பார்ப்போம். இந்த நாளிலும் முதலாவதாக நம்ம என்னத்தை பார்த்தோம்? அன்னாளுடைய பொருத்தனையை பார்த்தோம். இரண்டாவதாக தேவன் விசேஷமாக சொன்ன பொருத்தனையை பார்த்தோம். மூன்றாவதாக அந்த விசேஷமான பொருத்தனை எதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா நம்முடைய இருதயத்தை தேவனிடத்தில் கொடுப்பது விசேஷமான பொருத்தனை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த வசனத்தை தியானிக்க கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே.
ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. முந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழச் செய்தி, முந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழச் செய்தி. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே, தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. எந்த பலவீன நேரங்களில் ரூபை தந்தீரையா, எந்த பலவீன நேரங்களில் உந்தன் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலனானே, எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா என் பலனானே, எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. எந்த உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே, எந்த உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. ராஜா நீர் செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவே, ராஜா நீர் செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. அல்லேலூயா. கர்த்தர் எவ்வளவு நல்லவராய் இருக்கிறார் பாருங்க. இந்த உயிர் உள்ள நாளெல்லாம் உம்மையே துதிப்பேன். அல்லேலூயா. என் பலவீன நேரத்தில் பலன் தந்தீர். பவுல் சொல்லுகிற வண்ணமாக என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொன்னார். அந்த வசனத்தின்படி இந்த நாளிலும் நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்து நம்மளோடு கூட இருக்கிறார். இன்றைக்கு நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும், இன்றைக்கு நாம் எந்த சூழ்நிலையில இருந்தாலும் நம்மளை தூக்கி எடுக்கிற ஒருவர் இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆண்டவரை தியானித்த வசனங்கள்
எங்களை ஆண்டவரை புடமிடட்டும். தியானித்த வசனங்கள் எங்களோடு கூட இடைபடட்டும் ஆண்டவரை. கர்த்தாவே, எத்தனை போராட்டங்களில் இருக்கிறவர்களாக இருந்தாலும், குடும்பத்திலே எத்தனை தேவைகள் உள்ளவர்களாக இருந்தாலும், எல்லாவற்றிற்கும் நீர் ஆண்டவரை காரணராய் இருக்கிறீர். நீர் பதிலாய் இருக்கிறீர் ஆண்டவரை. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் ஒவ்வொரு குடும்பங்களினுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் என் தேவன் நீர் ஆண்டவரே தீர்வை கொண்டு வருகிறவராய் இருக்கிறீர் அப்பா. சரீரத்தில் இருக்கிற பலவீனங்களை மாற்றுகிறவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. சரீரத்திலே என்ன வியாதியோடு இருந்தாலும் ஆண்டவரே, கர்த்தாவே, சரீரத்தில் எவ்வளவு பெரிய பலவீனங்கள் இருந்தாலும் ஆண்டவரே, என் தேவன் அவர்களை தூக்கி எடுப்பீராக. அந்த சரீரத்திலே உச்சியிலிருந்து உள்ளங்கள் வரையிலும் உம்முடைய ஆண்டவரே அந்த ரத்தம் பாய்ந்து செல்வதாக. அப்பா, உம்முடைய ஆணி பாய்ந்த கரத்தை ஆண்டவரே அந்த பிள்ளைகள் மேல வைப்பீராகப்பா. தேவனுடைய கரம் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் சந்திப்பதாக ஆண்டவரே. பலவீனர்களை பலவீனப்படுத்துகிற ஆவிகளை நசரனாகிய இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் நிர்மூலமாகும்படி கட்டளை கொடுத்து செபிக்கிறேன் அப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா. தகப்பனே, ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்கப்பா. ஒவ்வொருவரையும் தூக்கி எடுங்க ஆண்டவரே. எத்தனையோ பிள்ளைகள் ஆண்டவரே பாவ வழியிலே பாவ சூழ்நிலைகளை சிக்கி கொண்டிருக்கிறார்கள் அப்பா. கர்த்தாவே, நீர் விடுதலை ஆக்கும்படியாய் ஆண்டவரே அநேக ஊழியக்காரர்கள் ஆண்டவரே பிசாசின் கிரியையினாலே ஆண்டவரே வஞ்சிக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்பா. அவர்கள் எல்லாம் நீங்க மீட்டெடுக்கும்படியாய் உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் அப்பா. அநேக குடும்பங்களிலே பிள்ளைகளுக்கு பிரிவினை வந்திருக்கிறது. அநேக குடும்பங்களிலே ஆண்டவரே பிள்ளைகளுடைய நல்வாழ்வு ஆண்டவரே கர்த்தாவே கெடுக்கப்பட்டிருக்கிறது ஆண்டவரே. அந்த பிள்ளைகள் மன உடைந்து இருக்கிறார்கள், டிப்ரெஷன்ல இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட பிள்ளைகளை எல்லாம் தொடுவீராக. அப்படிப்பட்ட பிள்ளைகளை எல்லாம் ஆண்டவரே நீர் கர்த்தாவே கண்ணோக்கி பார்ப்பீராக. ஆண்டவரே, உம்முடைய கரத்தில் நான் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தாவே, உடைந்த உள்ளங்களை தேற்றுவீராக. பலவீனமானவர்களை பலப்படுத்துவீராக ஆண்டவரே. சரீரத்திலே ஆண்டவரே வியாதியோடு இருக்கிறவர்கள் என்ன செய்வது, யாரிடத்தில் போவது, தனிமையிலே இருக்கிறவர்கள் ஆண்டவரே மனம் உடைந்து இருக்கிறவர்களை கர்த்தர் தூக்கி எடுப்பீராக ஆண்டவரே. அவருடைய உள்ளத்திலே ஆண்டவரே ஒரு சமாதானத்தை கட்டளையிடுவீராக. அவருடைய உள்ளத்திலே ஒரு பலத்தை தருவீராக. எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்துக் கொள்ளுவார். என் பலவீனத்தை ஆண்டவர் பலப்படுத்துவார். என்னுடைய இயலாமையை அவர் எல்லாவற்றையும் மாற்றி போடுவார். என்னுடைய மரண படுக்கையை மாற்றி போடுவார். எல்லாவற்றையும் அவர் செய்து முடிப்பார். ஏனென்று சொன்னால், அவர் எனக்காக அடிக்கப்பட்டு, எனக்காக ரத்தம் சிந்தி, எனக்காக மரித்து, எனக்காக உயிரோடு கூட இருக்கிறார். அவருடைய அந்த தழும்புகளாலே நான் சுகமாவேன். அவருடைய அந்த இரத்தத்தினாலே நான் சுத்திகரிக்கப்படுவேன் என்று சொல்லி இந்த நாளிலும் ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் ஒரு திட நம்பிக்கையை கொடுப்பீராக. சரீரத்தில் இருக்கிற அந்த பலவீனங்களை எல்லாவற்றையும் மாற்றி போடுவீராகப்பா. ஹல்லேலூயா. உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அந்த ஆண்டவரே வியாதியை கொண்டு வருகிற, அந்த பலவீனத்தை கொண்டு வருகிற அந்த பொல்லாத ஆவிகளை கடந்து அப்புறப்படுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, அநேக வாலிப பிள்ளைகளை தவறாக நடத்துவதற்காக பிசாசானவன் வலையிலே விரித்து கொண்டிருக்கிறான் ஆண்டவரே. ஏஜென்ட்டுகளை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறான் ஆண்டவர்களே. அப்படிப்பட்ட ஏஜென்ட்டுகள், அப்படிப்பட்ட எண்ணங்கள் உள்ளவர்கள் நிர்மூலமாகும்படி நான் கண்ணை கொடுத்து செபிக்கிறேன் அப்பா. பிள்ளைகளை வாழ வைய விடுங்க ஆண்டவரே. கர்த்தாவே, பிள்ளைகளை வாழ வையுங்க ஆண்டவரே. அந்த பிசாசின் இடத்திலிருந்து அந்த வாலிப பிள்ளைகளை பறித்தெடுங்க ஆண்டவரே. அல்லேலூயா. எதிர்கால சந்ததி அழிக்க நினைக்கிற அந்த பொல்லாத சத்துருவின் கிழிகள் முற்றிலும் அழிக்கப்படட்டும் ஆண்டவரே. உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, திருமணமாகாத பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் அநேகர் உண்டு ஆண்டவரே. அவர்களுக்கு திருமண காரியங்கள் சீக்கிரத்தில் ஒழுங்காகும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. குழந்தை பாக்கியம் இல்லாமல் அநேகர் ஆண்டவரை வருத்தத்தோடு, அநேகர் ஆண்டவரை சஞ்சலத்தோடு, அநேகர் ஆண்டவரை கர்த்தாவே மனம் உடைந்து இருக்கிறாங்கப்பா. அந்த குடும்பங்களிலே என் தேவன் நீங்க கிரியை செய்யுங்கப்பா.
ஹல்லேலூயா. ஒரு குழந்தை பாக்கியத்தை கட்டளையிடுங்க ஆண்டவரே. நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும் ஆண்டவரே. அப்படியாய் அந்த குடும்பங்களிலே ஆண்டவரே ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுங்கப்பா. அந்த குடும்பத்திலே ஒரு பெருக்கத்தை கட்டளையிடுங்க ஆண்டவரே. குழந்தை பாக்கியம் இல்லாத அந்த வாலிப பிள்ளைகளை கர்த்தர் தொடுங்க ஆண்டவரே. தொட்டு அந்த கர்ப்பத்தின் கனியை தொடுங்க ஆண்டவரே. அந்த கர்ப்பத்தின் கனி ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எல்லாவற்றையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதாகாலம் நம்ம அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென்.